நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்பதை நீங்க கண்டுபிடிங்க. மரண ஆவியா ஜீவ ஆவியா? அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? உங்களுடைய இருதயத்தில் ஜீவனுள்ள ஆவி, உயிர்ப்பிக்கிற ஆவி, அந்த எண்ணத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருந்தீர்கள் என்றால் யாரை போல பேசுவீர்கள் தெரியுமா? காலேபு யோசுவாவை போல பேசுவீங்க, பவுலை போல பேசுவீர்கள், ஆட்டு இடையனை போல பேசுவீர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல. எப்பொழுது சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் உங்கள் உள்ளத்துக்குள்ள அந்த ஜீவ ஊற்று, அதை குறித்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் ஜீவனை பேசுவீர்கள். ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் மரணத்தை பேசுகிறீர்கள் தெரியுமா? உங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியல. நீங்கள் பேசுகிற அந்த பேச்சினுடைய வேல்யூ தெரியல. நீங்கள் மரணத்தையும் கட்டவிழ்க்கலாம், ஜீவனையும் கட்டவிழ்க்கலாம். அப்படி என்றால் என்ன பொருள்? ஐயரே சாக போகிறோம், மரண ஊற்றை கட்டவிழ்த்தார்கள். இறையாதே அமைதலாயிரு, ஜீவ ஊற்றை இயேசு கிறிஸ்து கட்டவிழ்த்தார். நாம் வெட்டுக்கிளிகள், அவர்கள் ராட்சதர்கள், மரண ஊற்று. அவர்கள் நமக்கு இரையாவார்கள், எளிதாக கானானை பிடிக்கலாம். ஜீவ ஊற்று ரெண்டும் ஒரே நாவலிருந்து தான் வருதுங்க. கேன்சர் 4th ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, ஒரு முறையில் பல முறை பார்த்துருக்குறேன், 2-3 முறை இறந்துட்டாங்க, கேன்சரில் இறந்துட்டாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது. ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டாங்க. எங்கே? சென்னையிலிருந்து நாகர்கோவில் கொண்டு போகிறதுக்கு. நம்முடைய செய்தியை கேட்ட ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, ஏமா நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்புகிறேன், ஜான் ஏஎஸ் சிங், நீ அவர்கிட்ட பேசுனாங்க. அப்போ அந்த சகோதரி ராத்திரி ஒரு 10 மணிக்கு அழைத்தார்கள். ஐயா, என் கணவர் என் கண்ணு முன்னால் ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறோம் பாருங்கள். அவளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறதை நான் அறிந்து கொண்டேன். நான் மரணத்தை கட்டவிழ்க்கவில்லை. மரணத்தை கட்டவிழ்ப்பவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாரிம்மா, நான் உனக்கு ஆறுதலுக்காக ஜெபிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பேசுகிறேன் சிஸ்டர், 4 நாள் கழித்து லாசருவை தேவனால் எழுப்ப முடிந்தது என்றால் உங்கள் கணவர் இறந்து 4 மணி நேரம் தான் ஆயிருக்குது. நீ என்னோடு இணைய முடியுமா? என்னையா செய்யணும்? நான் வல்லமையை பேசுகிறேன், ஸ்பீக்கர் போடு. வேறு யார் இருக்கார்? இன்னும் 2 பேர் இருக்காங்க, ஸ்பீக்கரை போடுமா, பேசுகிறேன். அவர் பேர் என்னது? ராஜமணி. ராஜமணி எழுந்துரு. பாருங்கள், ஜீவனை கட்டவிழ்ப்பது, ஜீவ ஊற்று எனக்குள்ளேருந்து புறப்படுகிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 1 மணி நேரம் பேசுகிறேங்க. நான் சொன்னேன், இயேசு நாமத்தினால சிஸ்டர் அற்புதம் நடந்துட்டு நீங்கள் அதை பார்ப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன்? படுத்துட்டேன். நான் ஏன் இதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், மரண சூழ்நிலையிலே காலேபாலும் யோசேபாலும் ஜீவனை பேச முடிந்தது. மரண சூழ்நிலை யார்? லாசருவை அடக்கம் பண்ணியாச்சுங்க. நம்முடைய கம்ப்ளீட் மாடல் இல்லை. அவன் தூங்குகிறான் சொன்னாரா இல்லையாங்க? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்ய முடியும் என்று சொன்னார. சும்மா போகிற போக்கில் சொல்லலை, சீரியஸாக சொன்னாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? ஏன்? இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஏன்? அவர் தான் சொன்னார், உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். நாவாலே ஜீவனை கட்டவிழ்க்க அந்த கலையை கற்றுக்கொள்ள எங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்களேன். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.